எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் அப்பா சிறு குடும்பமாக உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே, அதற்காக கோடி நன்றி தகப்பனே. அப்பா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. அப்பா, என்னை வார்த்தையால் நிரப்புங்க அப்பா. நான் சிறுகவும் அப்பா நீங்கள் பெருகவும் வேண்டும் ராஜா. அப்பா, இந்த செக்ஷன் முழுவதையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் ராஜா. நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி டாபிக் வந்து சுகமளிக்கும் தேவன், ஹீலிங் காட், யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு வியாதியிலிருந்து மாத்திரம் தான் நம்மளுக்கு சுகம் கொடுப்பாரு அப்படிங்கிறது. ஆனால் அதை மட்டும் இல்லை, அதை தவிர்த்து சில நம்மளுக்கு நிறைய நேரங்களில் நம்மளுக்கு நிறைய குறைவுகள் இருக்கும். உடல் குறைவு வரும். அப்புறம் நம்மளை வேலை இடத்துல வந்து நம்மளை ஒடுக்குறாங்க, நம்மளை வந்துட்டு மேலே வரவிடாமல் தடுக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள். சில நேரத்தில் வந்து ஆவியில் நம்ம சோர்ந்து போகிறோம். சில நேரத்தில் உலக பிரகாரமான கவலைகள், சில நேரத்தில் நம்மளுக்கு யாருமே இல்லையே இப்படிங்கிற இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து ஆண்டவர் வந்து அதிலிருந்தும் நம்மளுக்கு வந்து சுகத்தை கொடுக்குறாரு. ஸோ இது உடல் நலவு குறைவுக்காக மாத்திரம் சுகமளிக்கும் தேவன் இல்லை. நிறைய நம்மளுக்கு ஒவ்வொரு இது வந்து சில பாயிண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நம்ம அனுதினமுக்கும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷன்லேருந்து ஆண்டவர் வந்து நம்மளை விடுவிக்கிறாரு. ஸோ அதில் நான் எடுத்திருக்க பாயிண்டில் சில இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இடுக்கண் மத்தியிலும் ஒடுக்குறாங்க அப்படிங்கிற நேரத்தில், இப்போ ஆஃபீஸில் நிறைய பேர், இப்போ நம்ம நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை வீட்லேயே வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நீ வந்துட்டு இதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தான் நம்ம தெரிஞ்சதை சொல்லணும்னு நம்ம முயற்சித்தாலும் அவங்கள வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாயை முட்டிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வாயை அடைச்சிருவாங்க. ஆனால் அதே போல் பைபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆகாருக்கும் சாராளுக்கும், ஆகார் வந்து சாராலை வந்து அற்பமாக எண்ணுனாங்க. குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்த பிறகு அற்பமாக எண்ணுனாங்க சாராலை. ஆனால் ஆண்டவர் வந்து சாராலை கொண்டு தான் வந்துட்டு தேசத்தில் எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட பிள்ளைங்க தான், அவங்களோட வம்ச இதில் தான் வந்துட்டு 12 ட்ரைப்ஸ் வந்தாங்க. சாரால் இது சபிக்கப்பட்ட குடும்பமாக மாறிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம ஆண்டவரை வந்துட்டு யாரெல்லாம் நம்மளை அற்பமாக எண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி வந்து ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை வந்து உயர்த்துவார். அதுக்கு இன்னொரு இது பார்த்தோம்னா, பெரிய எக்ஸாம்பிள், எகிப்தை வந்து இஸ்ரவேலர்களை வந்துட்டு ஒடுக்க முயற்சித்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இஸ்ரவேலர் வந்து அவங்க ஒடுக்குனாங்களோ அது வந்துட்டு அவங்க இடம் கொள்ளாத அளவுக்கு அவங்க இன்னும் வளர்ந்து பெருகுனாங்க. எகிப்தியருக்கே அவங்களால பண்ண முடியலையே, இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க இஸ்ரவேலர் இன்னைய வரைக்கும் வந்துட்டு அவங்க அறிவிலையும் சரி ஞானத்துலேயும் சரி அவங்களுக்கு ஈடு இணை யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா நிறைய நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. உலக பிரகாரமாக பார்த்தா அவ்வளோ ஆசீர்வாதங்கள் வந்து ஆண்டவர் வந்து இஸ்ரவேலருக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யாக்கோபோட பிள்ளைங்களும் ஜோசஃபும். ஸோ அத்தனை சகோதரர்களும் வந்துட்டு ஜோசப்பை வந்து மட்டம் தட்டினாங்க. நீ கனவு காண்ற, நீ கனவுக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு பார்வோனுக்கு அடுத்த நிலையில் கொண்டு வந்து உயர்த்தினார் தேவன். ஸோ நம்மளே அந்த மாதிரி யாராவது ஒடுக்குறாங்கன்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போய் நிற்கலாம். ஆண்டவரே, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, அதனால் நீங்கள் எனக்கு என் வெக்கத்துக்கு ரெட்டத்தனையாக நீங்கள் எனக்கு பதிலை கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம உரிமையாக கேட்கலாம். இன்னும் அடுத்தது வந்துட்டு ஆவியில் நம்மளுக்கு சோர்வு வரும். நம்ம இந்த உலக பிரகாரமாக இருக்க பாடுகளை பார்க்குறப்பச்ச, என்ன ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளையாக இருந்துட்டு, நிறைய பேர் நம்மளை அப்படி சொல்லுவாங்க, என்ன நீ ஆண்டவர் பிள்ளையாக இருக்க, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, உனக்கு பாரு உனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம்தான் வருது அப்படின்ட்டு நம்மளை வந்து திருப்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தாவீது வந்து சொல்கிறார், ஆத்துமா ஏன் கலங்குகிறாய் அப்படின்ட்டு. அதே போல் தானியலும் சொல்லியிருக்காரு, நான் சோர்வு அடைந்து வியாதிப்பட்டு இருக்கிறேன். நம்ம சோர்வுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, வியாதி தான் வருது, நம்ம ஹெல்த்து தான் நம்மளுக்கு பாதிக்குது. நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, அதனால பிபி வருது, சுகர் வருது. சில பேருக்குலாம் இன்னும் வஸ்ட்டாக நிறைய என்ன சொல்கிறது, ஹார்ட் அட்டாக்லாம் வர அளவுக்கு மனசோர்வு இந்த அப்படியெல்லாம் வரவுக்குலாம் இருக்குது. ஸோ அந்த நேரத்துலையும் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு சோர்வு வர நேரத்தில் வந்துட்டு நம்ம இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இந்த சோர்வு இருக்குது, அப்போ இந்த சோர்வின் ஆவியை எனக்கு என்னை இடத்துலேருந்து எடுத்து போடுங்க,
எனக்கு இந்த சோர்வு ஆவி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். அதே போல் இது சோர்ந்து போகாதபடி நாம் இயேசுவை பற்றி கொண்டு, அவர் நம்மளுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காரு, அந்த பாடுகள் மத்தியில் அவரை சோர்வை வந்துட்டு நம்ம சோர்வை காரணம் காட்டி அவரை வந்துட்டு நம்ம விட்டு விடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்காக தான் அவ்வளோ பாடுபட்டிருக்காரு, அவ்வளோ நம்மளுக்காக தான் நொறுக்கப்பட்டிருக்காரு, நம்மளுக்காக தான் அடிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அவரோட வேலைகளை நம்ம சோர்ந்து போகாமல் எப்போதும் புது பலனோடு உற்சாகமாக அங்கே நம்ம செய்கிறதுக்கு நம்ம இது பண்ணணும். இப்போ கூட பாடினோம்,